ஹாய் பிரில்லியன்ட் மைண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டெக் ஏஐ. நம்ம இன்னைக்கு MySQL எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் MySQLனா பேசிக் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ரொம்ப நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன். சரி வாங்க, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு MySQL டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் MySQL இன்ஸ்டாலர்ன்ட்டு ஒன்று காட்டுதா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். அதில் செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு அது டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் அந்த ஃபைல்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். ஸோ இப்போ நான் செட்டப்குள்ளே போயிட்டேன். அதில் சர்வர் ஒன்லி, கிளைண்ட் ஒன்லி, ஃபுல், கஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஃபுல்லே கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எல்லா செட்டப்புமே அதில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ நம்ம ஃபுல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. தென் பாத் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பாத்தில் போய் சேவ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸிக்யூட் கொடுக்கணும். எக்ஸிக்யூட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொன்றா என்ன ஆக ஆரம்பிக்கும்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். பாருங்க, ஒன்று ஒன்றா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ எல்லாமே இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டைப் அண்ட் நெட்வொர்க்கிங் காட்டுது பார்த்தீங்களா? அது அந்த போர்ட் நம்பர், நம்மளோட அந்த பாஸ்வேர்டு, ஸோ அந்த செட்டிங்லாம் அது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷன் மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு நீங்களா ஒரு சிம்பிள் பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என் நேமையே டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கிரேட்ஃபுல் ஆக்சஸ். ஸோ நான் ஆக்சஸுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்றேன். ஸோ பெர்மிஷன் கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லா கான்ஃபிகரேஷன்ஸும் ஆக்சஸ் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட் கொடுத்துருங்க. எக்ஸிக்யூட் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. அப்ளை கான்ஃபிகரேஷன் எல்லாமே அப்ளை ஆகிடும். எக்ஸிக்யூட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணால் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் கேட்கும். ஸோ அதுக்குமே ஃபினிஷ் கொடுத்துருங்க. அப்புறம் ப்ராடக்ட் கான்ஃபிகரேஷன் கேட்குது பார்த்தீங்களா? அதுக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ அப்ளை கான்ஃபிகரேஷன் எல்லாமே அப்ளை ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபினிஷ் கொடுங்க. இப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா செல் ஓப்பன் ஆயிடுச்சு. MySQL செல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒர்க் பெஞ்சுக்குள்ளேயும் போனீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணீங்களா ஒரு பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணோம் இல்லையா? அந்த பாஸ்வேர்டை இதில் போட்டுருங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே போகும்போது அந்த பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட செட்டப் ஃபினிஷ்ட்.